இதுதான் Poco X3. இதை தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரொம்ப குட்டியான சிம்பிளான ஒரு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஹே கைஸ், நீங்கள் பார்த்துருக்க T4 தமிழன். என் பேர் அவினேஷன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யூஸ் ஆகும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளிப்கார்ட் பாக்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த பாக்ஸை எவன் எப்போ எப்படி ரெடி பண்ணானே தெரியல. இதை ஓப்பன் பண்றதுக்கே ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே இந்த பாக்ஸை கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தா இன்னொரு பொட்டி இருந்துச்சு. அதான் ஃபோன் பாக்ஸ். இதான் Poco X3. Poco X3 பாக்ஸ் பார்க்க அப்படியே Poco F1 பாக்ஸ் மாதிரியே இருக்கு. அதே மாதிரி செட்டிலான பாக்ஸ். அப்படியே பின்னாடி திருப்பி பார்த்தோம்னா பின்னாடி ஸ்பெக் ஹைலைட்ஸ். Snapdragon 732G வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. 6000 mAh பேட்டரி, 64 மெகாபிக்சல் AI குவாட் கேமரா செட்டப், அப்புறம் 120 Hz LCD ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிற ஒரு டிஸ்பிளே. அப்படியே இந்த பாக்ஸ் அப்படியே அன்பாக்ஸ் பண்றதுக்கு இந்த சீலை உடைக்க போறோம். கத்தியெல்லாம் வச்சு உடைக்கல, ஏன்னா தூத்துக்குடிக்காரனுக்கு கையே கத்தி. ஓகே, அப்படியே அந்த மெதுவாக அப்படி ஸ்லைடிங் அப்படி ஓப்பன் பண்ண உடனே ஒரு சின்ன போக்கோன்னு ஒரு பாக்ஸ் இருக்கு. மேட் இன் இந்தியாவா? அதை விடுங்க. அந்த பாக்ஸ் அப்படியே வெளியே எடுத்தோம்னா உள்ள ஓப்பன் பண்ணோடனே ஒரு சிம் எஜெக்டர் டூல், அப்புறம் புக்லெட்ஸ், ஒரு டிபியூ கேஸ். இந்த டிபியூ கேஸோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா போர்ட் ப்ரொடெக்ஷன் இதுலேயே இருக்கு. ஆனால் மஞ்சள் அடிச்சிடும், தயவு செஞ்சு வேற கேஸ் வாங்கிக்கோங்க. இப்போ ஃபோனுக்கு வருவோம். இந்த ஃபோன் எடுத்த உடனே அதோட கலர் தான் பளிச்சுன்னு கண்ணில் தெரியுற மாதிரி இருக்கு. அந்த போக்கோ லோகோ நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. பிராண்டிங் அப்படி பண்றாங்க. வா, பார்க்க கிளாஸ் மாதிரியே இருக்கு, ஆனால் மறந்துடாதீங்க இது பிளாஸ்டிக். இந்த கேமரா பம்பு சூப்பராக இருக்கு. ஓகே, இந்த ஃபோனை அப்படியே ஓரமாக வச்சுட்டு மீதி பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். சார்ஜரும் கேபிளும் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் எடுக்கிறதுக்குள்ள ஒரு வழியாயிட்டு, அதனால ஃபர்ஸ்ட் கேபிள் எடுத்துக்கிறோம். இந்த கேபிள் உண்மைக்கே நல்ல குவாலிட்டி. டைப் சி கேபிள். கேபிள் வெள்ளையா கொடுத்துருக்கு பதில் அதையும் சிவப்பாக கொடுத்துருக்கலாம் அந்த ஆக்சன் கலர்ல. இப்போ இந்த பிரிக் பார்த்தீங்கன்னா 33 வாட் சார்ஜர் உள்ள ஆக்சன்ட்லாம் இருக்கு. எதுக்கு அது கொடுக்காங்கன்னே தெரில. ஓகே, இப்போ அந்த ஃபோனை பவர் ஆன் பண்ணிட்டு பார்த்தோன்னா உடனே போக்கோன்னு ஒரு லோகோ வருது. அப்படியே சைடில் வந்து கீ லொகேஷன்ஸ்லாம் பார்த்தோன்னா பவர் பட்டனோட ஃபிங்கர் பிரிண்ட்டை இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா அதான் செக்யூரிட்டியா. அதுக்கப்புறம் மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு மைக்கு, ஐஆர் பிளாஸ்டர்லாம் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்தீங்கன்னா ஒரு ட்ரைபின் இருக்கிற மாதிரி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சிம் மைக்ரோஸ்டி கார்டு போட்டுக்கலாம். அப்புறம் கீழே ஆடியோ ஜாக், டைப் சி போட்டு ஸ்பீக்கர் கிரில். இப்போ இந்த ஃபோனை அப்படியே எல்லாம் செட்டப் பண்ணுறதுக்கு தான் ஒரு பெரிய கடுப்பே ஆச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க பாஸ்வேர்டு, எக்கச்சக்க ஆக்சஸ் கேட்டு பயங்கரமா அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதையும் மீறி நாங்கள் கஷ்டப்பட்டு செட் பண்ணிட்டோம்ல. இந்த கூகுள் செட்டிங்ஸ் வேற ஒரு லேட் ஆச்சு. இப்போ என்ன நடக்குது, ஃபைனல்ல செட் ஆயிடுச்சுப்பா. உள்ள வந்த உடனே அடுத்து நிறைய சாம்சங் சொல்லுவாங்க, கூகுளோட எல்லா ஆக்சஸும் கேட்டுச்சு. கூகுள் அசிஸ்டன்ட் செட் பண்ண சொல்லுது. அதை செட் பண்ண உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எம்ஐ அக்கௌண்ட்டோட லாகின் பண்ண சொல்லுது. ஆனால் எம்ஐ கிளவுட்ல சிங்க் பண்ண தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பாஸ்வேர்ட் போடுறோம். ஓகே, பாஸ்வேர்ட் போட்டாச்சு. லாகின் கொடுக்கும். லாகின் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கிளவுட்ல சிங்க் பண்ண தான் கேட்கு. ஷவுமி கிளவுட் இது வந்து எம்ஐ பேண்ட்ல நாங்கள் இது பண்ணனால இப்போ கேட்குது. ஆக்சஸ் சொன்னல, ஆக்சஸ் எக்கச்சக்கமாக கேட்கு. ஓகே, இப்போ ப்ரொடெக்ஷன் கேட்கு. நாங்கள் பாஸ்வேர்ட் போட போகிறோம். பாஸ்வேர்ட் போட போகிறோம். ஓகே, யா, பாஸ்வேர்ட் போட்டாச்சு. கைஸ், இதை தான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செட் பண்ண போது தான் கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சைடில் இருக்கனால ஒவ்வொருடையும் நவுட்ட முடியல. செட் பண்ணோன்னா அப்புறம் யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அடிஷ்னல் செட்டிங்ஸில் நிறைய இது கேட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. போக்கோ லான்ச்சரா எம்ஐ லான்ச்சரான்னு கேட்காங்க. நாங்கள் போக்கோ தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகே, அடுத்து எல்லாம் இது பண்ண அப்புறம் பூட்டிங் ஸ்க்ரீன் வந்துட்டு எல்லாம் கான்ஃபிகர் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எம்ஐல வந்து அந்த ஸ்டார்டிங் ஃபிளாஷ் ஸ்க்ரீன் தான் ஒரு ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? ஏன்னா ஸ்டார்டிங்ல ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சு டக்குன்னு எல்லா ஆப்ஸுமே வந்துடும். லோடிங் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். வந்துருச்சு. பாத்தீங்களா, இது வரைக்கும் இந்த ஏதாவது போன்ல இந்த மாதிரி ஸ்கிரீன் வந்து பாத்திருக்கீங்களா? அதுதான் எம்ஐயோட ஸ்பெஷாலிட்டி. 120 ஹெர்ட்ஸோட எஃபெக்ட் எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு பாருங்க. இந்த வீடியோலயே எவ்வளவு ஸ்மூத்தா இருக்குன்னா நேர்ல எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, எக்கச்சக்க ப்ளோட்வேர்ஸ் இருக்கு. ஏதாவது இன்ஸ்டால் பண்ண வர ஆட்ஸ் நிறைய வர்ற மாதிரி.
இதுவும் நீங்கள் 2020 எதிர்பார்க்குற ஒரு வழக்கமான ஃபோன் மாதிரி தான். அந்த நார்மலான எப்பவும் கொடுக்குற அந்த குவாட் கேமரா செட்டப் 64 மெகா பிக்சல் குவாட் கேமரா செட்டப்பு. கேமரா பம்ப் பார்க்க நல்லா இருக்குது, பேக் நல்லா ரிஃப்ளெக்டிவாக சூப்பராக இருக்குது. ஃபோன் பார்க்க நல்லா லுக்காக இருக்குது, எல்லாம் செம்மையாக பிளேஸ்மெண்ட்டும் செம்மையாக இருக்குது, கால் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. இதில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிம் ஸ்லாட் தான். அது வந்து ஹைப்ரிட் ஸ்லாட்டாக கொடுக்காம தனித்தனி ஸ்லாட்டாக கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஸ்பீக்கர் அவுட்புட்டும் சூப்பராக இருக்குது. அடுத்து ஒரு டிஸ்பிளே குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. 120 ஹெர்ட்ஸ் இது வந்து AMOLED அளவுக்கு இல்லைனாலும் எல்சிடியில் 120 ஹெர்ட்ஸ்னு இது உண்மைக்கே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதோட இன்டெப்த் ரிவ்யூ வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக மொத்தம் இந்த ஃபோன் ஒரு பக்கா ஃபோன், ஆனால் ஓஎஸில் தான் வச்சு செஞ்சுட்டாங்க. ஓஎஸோட ஃபுல் ரிவ்யூ அல்லது ப்ளோட்வேர்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணணும்னு பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் போக்கோ X3க்கு நாங்கள் செஞ்ச ஒரு சின்ன ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை விடைபெறுவது T4 தமிழன் அவினேஷன்.